தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக கொங்கு மண்டல ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கோவை சிவானந்த காலனி பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக வருகின்ற மே 5ஆம் தேதி 41வது மாநில மாநாடு நடைபெறவுள்ளதை தொடர்ந்து கொங்கு மண்டல ஆலோசனை கூட்டம் கோவை மாவட்ட தலைவர் மாணிக்கம் தலைமையில் நடைபெற்றது. ஆலோசனை கூட்டத்தில் பொதுச் செயலாளர் சவுந்தரராஜன், மாநில செயல் தலைவர்கள் தேவராஜ், டேவிட்சன், மாநில ஒருங்கிணைப்பாளர் டைமண்ட் ராஜா வெள்ளையன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். இதில் மாநாட்டிற்கு எந்தெந்த பணிகளை யார் யார் மேற்கொள்ளலாம் என்பது போன்ற பல்வேறு ஆலோசனைகள் இக்கூட்டத்தில் நிர்வாகிகளுடன் நடைபெற்றது. மேலும் இக்கூட்டத்தின் வாயிலாக தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையின் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த அனைத்து மாவட்ட கிளை நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று கூடி இம்மாநாட்டினை மிக சிறப்பாக செய்ய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் கோவை மாவட்ட செயலாளர் செந்தில்குமார், திருப்பூர் மாவட்ட தலைவர் ராஜேந்திரன், ஈரோடு தெற்கு மாவட்டம் ஜீவா, ஜமீன் ராஜ், ஈரோடு வடக்கு மாவட்டம் பொன்பாண்டி, கோவை வடக்கு மாவட்டம் மகேந்திரன், காமராஜ், கோவை தெற்கு மாவட்டம் ஆப்ரஹாம் பட்டு, கோவை மாநகர நிர்வாகிகள் கிருஷ்ணன், யூசுப், சண்முகம், காந்திபுரம் கிளை நிர்வாகிகள் முருகேஷ், கண்ணதாசன், சித்திரவேல், ஈஸ்வரன், ரத்தினபுரி கிளை நிர்வாகிகள் தனசேகரன், ஜெயசீலன், மதுக்கரை நந்தகுமார், நல்லையா, வினோத்குமார் மற்றும் கொங்கு மண்டல மாவட்ட கிளை நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் மாநில மாநாடு 41வது மாநில மாநாடு கோவையில் நடைபெற இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் எங்கள் பேரவை தலைவர் அண்ணன் வெள்ளையன் அவர்கள் சற்று உடல்நிலை சரியில்லாததால் கலந்து கொள்ள முடியவில்லை. எனவே மூத்த நிர்வாகிகள் நாங்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். கோவையில் நீலாம்பூர் பைபாஸ் சாலையில் சக்தி பொறியியல் கல்லூரி அருகில் நடைபெற இருக்கிறது. மே 5 லட்சக்கணக்கான வணிகர்கள் திரள இருக்கிறார்கள். தற்போது தேர்தல் கமிஷன் ஆங்காங்கே பணம் பறிமுதல் செய்கிறார்கள். அதில் பெருவாரியாக பாதிக்கப்படுவது வணிகர்களாகிய நாங்கள்தான். வணிகர்கள் பணம் கொண்டு செல்வதற்கு அவர்கள் வணிகர்கள் தானா என்பதை உறுதிப்படுத்தி, அவர்கள் வியாபாரம் செய்பவர்கள் இன்று இரவிலே ஒரு 3 லட்சம் ரூபாய் கடையிலே வியாபாரம் செய்திருக்கிறார்கள் என்றால் அது கடையில் வைத்து விட்டு வர முடியாது. அதை வீட்டுக்கு தான் எடுத்து செல்ல முடியும். இந்த நேரங்களில் தேர்தல் கமிஷன் பறக்கும் படை என்ற பெயரில் ஆங்காங்கே வணிகர்கள் பணத்தை பறிமுதல் செய்கிறார்கள். அந்த வணிகர்களிடம் பறிமுதல் செய்யும் பணத்துக்கு அளவீடாக ஒரு 3 லட்சம் வரை நிர்ணயிக்க வேண்டும் என்றும், பணம் பறிமுதல் செய்தாலும் இவர்கள் வணிகர்கள் தானா, இவர்களுடைய பணம் நியாயம்தானா என்பதை பரிசீலனை செய்து உடனே வணிகர்களுக்கு வழங்க வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் வணிகர்கள் ஒரு பொருள் கொள்முதல் செய்ய போக முடியாமலும் பொருள் கொண்டு வருவதும் பல்வேறு சிரமங்களை அனுபவித்து வருகிறோம். இதை உடனடியாக தேர்தல் கமிஷன் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். 5 லட்சம் பேர் வருவாங்க.